ரேஷன் துவரம்பருப்பை யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு குழம்பு செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சை பயிருக்கு 1/2 டம்ளர் ரேஷன் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்தால் வந்து நல்லா இருக்காது. அதனால் பச்சை பயிருக்கு பாதி பங்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 1லேருந்து 2 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விடுறேன். எப்பவுமே பருப்பை ஊற வச்சு நம்ம சமைச்சோம்னா நம்மளோட வேக வைக்கிற நேரம் குறையும். இல்லைன்னா பருப்பு ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும். அது ஊறுற நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு குழம்பு செய்கிறோம், ஏதாவது பண்ணுறேன்னா அதுக்கு தேவையான பொருளை இந்த மாதிரி கட்டிங் போர்டில் எடுத்து வச்சுக்கிறப்போ நம்மளுக்கு குக்கிங் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தக்காளி 2 போடணும். நான் இப்போ 1 இங்கே போட்டிருக்கேன். இன்னொன்று தாளிக்கிறப்போ நான் போட்டுக்கலான்னு 1 மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்கு நான் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பருப்பு நல்லா விசில் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. நம்ம இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பச்சை பயிர் முழுசு முழுசாக இருக்குது. துவரப்பருப்பு நல்லாவே கரைஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த பருப்புக்கு குழம்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுலேயும் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி 2 போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 வேக வைக்கிறப்ப போட்டுட்டேன். இன்னொன்று வணக்கிறப்ப போட்டாச்சு. இப்போ காரம் கம்மியாக செய்கிறதுனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வணக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். எப்பவுமே நம்ம தாளிப்பு கொடுக்கறது அந்த வேக வச்ச பருப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி தக்காளியை பிரித்து நம்ம தாளிக்கிறப்போ உங்களுக்கு பருப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வரும். பருப்பு இப்போ நான் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியும் இருக்கும். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்ச பருப்பு, வேக வச்ச தண்ணி இதெல்லாமே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பருப்புக்கு தேவையான அளவும் உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஏன்னா பருப்பு ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம அந்த மசாலா சேர்ந்து தாளிப்பு அந்த பருப்பு கூட சேர்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்மளுக்கு பருப்பு கொதிச்சோன்னா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த பருப்பு தோசை, சப்பாத்தி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெறும் பச்சை பயிரை யூஸ் பண்ணுறத விட துவரப்பருப்பு உள்ள யூஸ் பண்ணுறப்போ இந்த குழம்போட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.